ஏதாவது நடக்கக்கூடாத செயல் ஒண்ணு நடந்துட்டுன்னா என்ன பண்றது? களி முத்தி போச்சுன்னு சொல்றோம். அந்த களியே அணுகாத ஒரு இடம் இருக்குன்னா அது நம்ம கைலாய மலை தான். ஏன்னா அங்க இறைவனுடைய அருளே ஒரு வேலியா இருந்து கைலையை நெருங்க விடாம பண்ணுது. ஒரு நொடி பொழுது கூட கண்ணை இமைக்காம நந்தி தேவரும் அவருடைய பூதப்படையும் காவல் காக்குது. மேலும் விளக்கு போன்ற ஒளியை உடைய தேவர்கள் சாமியை பார்க்க கூட்டமா வெளியே விளக்கு தீவெட்டியை பிடிச்சிட்டு காத்து கிடக்குறாங்க. அதனால எதிரிகள் யாரும் கிட்ட வர முடியாது. இது எல்லாத்துக்கும் மேல கைலாயத்துக்கு போறதுன்னா அவ்வளவு லேசா என்ன, பல மலைகளை கடந்துதான் போயாகணும். அது அவருடைய அருள் இல்லாம சாத்தியப்படாது. இவ்வளவு சிரமப்பட்டு என்னால அங்க போக முடியாதுன்னு யாரும் வருத்தப்படாதீங்க. அதே போல ஒரு இடம் இந்த பூமியிலேயும் இருக்கு. இங்க குளிர்ச்சியான அடர்ந்த சோலைகளே இறைவன் அருள் போன்ற வேலியாகவும், குவளை பூக்கள் நிறைந்த நந்தவனங்களே கண்ணிமைக்காத நந்தியம்பெருமான் பூதப்படை காவல் போலவும், தீ போன்ற சிவந்த நிறத்தை உடைய தாமரை மலர் பூத்த தடாகங்களே தேவர்களைப் போலவும் அவர்கள் கையில் ஏந்தி வைத்த விளக்கு போலவும், எல்லாத்துக்கும் மேல எங்க பார்த்தாலும் கோயிலும் கோபுரங்களுமா கைலாயம் போற வழியில உள்ள மலைகளைப் போலவும் இருக்கிறது எவ்வளவு சிறப்பு! இதை களி முதல் தீங்கணுகரிய வேலி என சூழ்பொழிலும் காவல் மாறா நிலை உடை உச்சேன என குவளை விழி நந்தன நீள் வனமும் தேவ குல நிறைபல் தீபமென நிறைகமல குளிர்தடமும் கைல தன்னில் இலகுருபல் குவடன்ன பலதழியும் உடைத்தாகும் எரிநீர் காஞ்சின்னு காஞ்சி புராணம் தல விசேட படலத்துல திருவாவடுதுறை ஆதீன குலதெய்வம் மாதவ சிவஞான சுவாமிகள் நமக்கு அருளி செய்கிறார். அதனால ரொம்ப காசு செலவாகுமே, எனக்கு உடம்பு வேற சரியில்லையே, என்னால கைலாயத்துக்கு போக முடியாதேன்னு யாரும் கவலைப்படாதீங்க. நம்ம காஞ்சிபுரமே கைலாயம்தான். கைலாயத்துக்கு போனா என்ன புண்ணியம் கிடைக்குமோ அதே புண்ணியம் நம்ம காஞ்சிபுரத்துக்கு போய் ஏலவார் குழலி சமேத ஏகாம்பரநாதரை வழிபட்டாலே கிடைச்சிரும்னா இதை விட சிறப்பு என்ன இருக்கு?